ஓகே. இப்போ வந்து பப்ளிக் சப்நெட் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பிரைவேட்டு. பிரைவேட்டுன்றது வந்து எப்படி இருக்குன்னா, ஆ, வெளியில இருக்கிற ரிக்வெஸ்ட் வந்து உள்ள வராது. அதாவது வந்து அவுட் சைடர்ஸ் வந்து நம்மள கனெக்ட் பண்ண முடியாது. ஆனா சிஸ்டத்துலேருந்து இன்டர்நெட் வந்து வெளியில போகலாம். சிஸ்டத்துலேருந்து வெளியில போகலாம். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து பிரைவேட் சப்நெட்டு. இந்த நே இந்த நேம் வந்து எப்படி வேணா வச்சுக்கலாங்க. அது வந்து நமக்கு வந்து அ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல. நேம் வந்து எப்படி வேணா வச்சுக்கலாம். டிபெண்ட்ஸ் கம்பெனி வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாரி டிஃபைன் பண்ணிப்பாங்க. அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏத்த மாரி. இன்டர்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏத்த மாரி. ஸோ இது வந்து பப்ளிக் சப்நெட்ன்னு குடுத்துக்கிறேன் நேமு. ஸோன் ஒண்ணு குடுத்துருக்கேன். அ இதுல வந்து 168.1.128/25 வரும். அது நம்ம சப்நெட் கால்குலேட்டர்ல பார்த்தீங்கன்னா, இங்க இப்படி இருக்கும். ஸோ அத குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இத வச்சு நான் இப்ப ச ஓ சாரி நம்ம சப்நெட் கிரியேட் பண்ணிட்டோம்ல. சாரி மறந்துட்டேன். சப்நெட்ட வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். பிரைவேட்டுக்கும் சப்நெட் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்ப என்னன்னா, அ இதுக்கு எப்படி இன்டர்நெட் கேட்வேன்னு ஒண்ணு போட்டோமோ, இதுக்கு வந்து NAT கேட்வேன்னு ஒண்ணு போடணும். இதே மாதிரி. NAT கேட்வேவ எடுத்துட்டு, அ நான் பிரைவேட்ன்னே குடுத்துக்கிறேன். பிரைவேட் கேட் ஏஎன்ஜி NAT கேட்வேன்னு குடுத்துக்கிறேன். சப்நெட் வந்து எந்த சப்நெட்டுக்கு நம்ம பண்ண போறோமோ, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதுதான் கொஞ்சம் கன்ஃப்யூஷனா இருக்கும். இந்த NAT கேட்வேவ பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு VPCயோட பப்ளிக் சப்நெட்ல தான் அட்டாச் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வந்து இது வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம குடுக்க போறது எதுவோ பிரைவேட்டுக்கு தான். பட் ஸ்டில் இது வந்து அட்டாச் பண்றது வந்து பப்ளிக்ல தான் பண்ணணும். நான் பப்ளிக்ல அட்டாச் பண்றேன். ஏன் அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, அந்த பப்ளிக் சப்நெட்ல ஏற்கனவே வந்து இன்டர்நெட் கேட்வே அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அதோட அவுட் சைட் ஃபெசிலிட்டீஸும் யூஸ் பண்றதுக்காக அது மாரி பண்றாங்க. போட்டுக்கிறேன். அப்புறம் இதிலே 2 இருக்கு. பப்ளிக் அண்ட் பிரைவேட் இருக்கு. பிரைவேட்னா இன்டர்னலா மட்டும் தான் அத மூவ் பண்ற மாரி ஒரு ஃபங்ஷன்ஸ் இருக்கு. பட் நான் இப்ப இருக்கிறது வந்து பிரைவேட் NAT கேட்வே போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து பப்ளிக் இதுக்கு வந்து பப்ளிக் ஐபி ஒண்ணு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அலோகேட் பப்ளிக் ஐபி ஒண்ணு போட்டுறேன். அந்த டிவைஸ்க்கு குடுத்ததுக்கு அப்புறம் கிரியேட் NAT கேட்வே. ஸோ இது போட்டதுக்கு அப்புறம் 3வது வந்து நம்ம ரவுட்டிங் டேபிள்ஸ். இது போட்டதுக்கு அப்புறம் நம்ம ரூல்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான். இதுல போயிட்டு எனக்கு அவுட் சைட் போற இன்டர்நெட் வந்து நீங்க போகக்கூடிய இடம் வந்து NAT கேட்வே கொடுத்தாச்சு. இது 2ம் முடிஞ்சிச்சு. இப்ப ரவுட்டிங் டேபிளும் டேபிள் எழுதிட்டேன். இப்ப வந்து இத அசோசியேட் பண்ண போறேன். அசோசியேட் வந்து பிரைவேட் சப்நெட் கூட அசோசியேட் பண்றேன். இது மேபி இப்ப பார்க்கும்போது கொஞ்சம் டக்கு டக்குன்னு பார்க்குற மாரி இது டிஃபரெண்ட்டா இருக்கும். பட் ஆனா நீங்க இது ஒரு தடவ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டெப். இது ஒண்ணு தான். ஓவரால் AWSலயே ஒரு 4, 5 கான்செப்ட் மட்டும் தான் ஒரு மாரி கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அத அத பண்ணிட்டா நீங்க AWS தெரியும்னே சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும் AWSம். ஸோ இது பண்ணியாச்சு. ரவுட்டிங் டேபிள், சப்நெட்டும் போட்டுட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் செட்டப் முடிஞ்சிடுச்சு. இப்ப இத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்றேன். பப்ளிக் டைப்பு கீ பேர் குடுக்கல. இங்க வந்து VPC வந்து இன்வென்டரி VPC. நம்ம குடுக்க போற சப்நெட் வந்து பப்ளிக் சப்நெட். குடுக்குறேன். ஒரு பப்ளிக் ஐபி குடுக்குறேன். எனேபிள் குடுத்துட்டு செக்யூரிட்டி குரூப்லாம் இப்போதைக்கு தேவையில்ல. ஜஸ்ட் டெஸ்டிங்க்கு தான். அதனால இத போட்டுக்கிறேன். அநேகமா நம்ம வந்து Terraformல கொஞ்சம் தான் பார்ப்போம்னு நெனைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த சினாரியோஸ் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். மேபி ஓகே அது பிரச்சனை இல்ல. நம்ம அடுத்தது சீரிஸ் நாளைக்கு பார்க்கும்போது நம்ம Terraform ஃபுல்லா எடுத்துக்கலாம். இப்ப இந்த பப்ளிக் சர்வர் கிரியேட் ஆயிடுச்சு. இத கனெக்ட் பண்ண பார்ப்போம்.
இப்ப வெளியிலேருந்து உள்ள போயிடுச்சு ஃபர்ஸ்ட். ம். வெளியில இன்டர்நெட்டும் வெளியில போகுது. ஸோ அது ஒண்ணு. 2ம் ப்ளஸ். சுடோஸோ எம் இருக்கா? எப்படி செக் பண்ணலாம்னா, இப்ப ஓகே. இன்ஸ்டால் HTTPDன்னு போட்டா, இன்டர்நெட் இருந்தா அது இன்டர்நெட்லேருந்து அப்பாச்சி எடுத்துன்னு வந்து குடுக்கும். இன்ஸ்டால் பண்ணிடும். ம். இப்ப இதே கான்செப்ட்ல நான் இன்னும் ஒரு சர்வர் போடுறேன். அந்த சர்வர் எதுக்குன்னா, பிரைவேட் சப்நெட். பிரைவேட் சப்நெட்ல இப்போ லான்ச் இன்ஸ்ட்ல வந்து பிரைவேட்னு குடுக்குறேன். அதெல்லாம் இப்படியே இருக்கட்டும். கீ பேர் வந்து இப்போ கிரியேட் பண்ண கீ பேரு. நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல போயிட்டு இன்வென்ட்ரி பிரைவேட். இதில் பப்ளிக் ஏபி வந்து நீங்கள் கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. நான் கொடுத்தே காட்டுறேன். பப்ளிக் ஏபி நான் எனேபிள் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. இது அப்படியே தான் ஸ்டாப் ஆகிருக்கும். கனெக்டே ஆகாது. பட் இதில் என்னென்னா, இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, இதில் போயிட்டு ப்ரைவேட் ஐபி ஒன்று இருக்கும் இங்கே. இந்த ப்ரைவேட் ஐபி இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நாம் ஏற்கனவே ஒரு சர்வர் கிரியேட் பண்ணோம்ல, அதுலேருந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். கனெக்ட் ஆகிடும். இப்போ இதில் இது பெம் ஃபைல் இல்லை, அதனால கனெக்ட் ஆகாதுன்னு எரர் கொடுக்கும். பட் ஆனால் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும். ஸோ அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இப்போ ஒரு ஒரு என்வரான்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரைவேட் பப்ளிக்ன்றதுல வெப் சர்வரும், பிரைவேட்ன்றதுல டேட்டா பேஸும் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ இப்போ இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? ஓகேவா? ஓகே ப்ரோ, புரியுது. சரிங்க. இப்போ வந்து நம்ம இது டக்குன்னு போயிடுவோம். அதாவது பேசிக்கா இன்டர்நெட்ல இருந்து யாரும் அந்த பிரைவேட் ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் ஆனா நம்ம பப்ளிக்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து அது கூட கம்யூனிகேட் ஆகும். ஆமாம் ஆமாம். இன்டர்நெட்லேருந்து அவங்க டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாது. இங்கே வெளியிலேருந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். சரி. இப்போ ப்ரைவேட்டை நீங்கள் எடுத்தது வந்து வெளியிலேருந்து ஒரு பர்சன் கனெக்ட் பண்ண முடியாது. ம். பட் அந்த அந்த இன்ஸ்டன்ஸால வெளியில யாரை யாரை வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். அவுட் சைடு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். பொதுவாக இது எதுக்கு இந்த இது பண்ணுறாங்களா, அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே நான் பேக்கேஜ் எதாவது இன்ஸ்டால் பண்ணணும்ல. இப்போ வந்து ஆஹ், ஏதாவது பேக்கேஜ் அப்பாச்சோ ஏதோ டேட்டாபேஸோ ஏதோ பண்ணுறேன்னா அதுக்கு எனக்கு இன்டர்நெட் வேணும். அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே இன்டர்நெட் வேணும். ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரைவேட் இது போடுறாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரைவேட்டுக்கு வந்து வெளியிலயும் போகாத மாதிரி பண்ணிடுவாங்க. வெளியே கம்யூனிகேட் பண்ணாத ம். முடியாதெல்லாம் பண்ணிடுவாங்க. அது எந்த சூழ்நிலையில பண்ணுவாங்கன்னா, ஏதோ பேட்ச் ஜாப் ரன் பண்ணுவாங்க. அந்த பேட்ச் ஜாப் வந்து கஸ்டமர் ரிலேட்டட் டேட்டாஸ் இருக்கும். அதனால வந்து இன்டர்னலா கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். வெளியில போகாத அளவுக்கு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அந்த பேட்ச் முடிச்சுட்டு அதுக்கு கில்ல வர மாதிரி பண்ணாங்க. பட் அது ஒரு ரேர் கேஸ். அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் அப்படி பண்ணுவாங்க. பட் இப்போ இப்போ நீங்கள் சொன்னது கரெக்ட். ப்ரைவேட்ன்றது வந்து வெளியிலேருந்து யாருமே கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு அப்ளிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா, வெப் சர்வர்லாம் பப்ளிக்லையும் டேட்டாபேஸ்லாம் வந்து ப்ரைவேட்லையும் இருக்கும். ஸோ அது யாராலையுமே கனெக்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி. நம்ம உள்ள இன்டர்னல் தவிர வெளியில் யாரும் பண்ண முடியாத மாதிரி எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஸோ இப்போ இதே ப்ராசஸை அப்படியே ஒன்றா நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து மொதல் என்னது, விபிசி நம்ம கிரியேட் பண்ணுறது. இப்போ இந்த விபிசிக்கு வந்து நேம்னு வராது வச்சுங்களேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த டேக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த டேக்ல வந்து நேம், டேக் வந்து நேம் வந்து என்னன்னா, இப்போ ஏற்கனவே இதெல்லாம் பண்ணிட்டேன்னா இது டெலீட் பண்ணணும். ஸோ பிரிண்டட்னு கொடுக்குறேன். ஃப்ரண்ட் எண்ட். இந்த டேகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன்.
இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இதை அப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அப்ளை. இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இதில் பாருங்க, இதில் ஸ்டேட் ஃபைல் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேட் ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ, என்ன கிரியேட் ஆயிருக்கு, என்னென்ன நேமில் கிரியேட் ஆயிடுச்சு எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ நான் போர்ட்டலில் போய் காமிக்கிறேன். இப்போ பண்ணதை இங்கே போயிட்டீங்கன்னா விபிசியில் போயிட்டு விபிசி போயிட்டீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் எண்ட் நம்ம கிரியேட் பண்ணது வந்திருக்கு. இப்போ வந்து சப்நெட் கிரியேட் பண்ணுவோம். இப்போ இப்படி இப்படி இது இந்த இந்த ரிஜிஸ்ட்ரி தான் அந்த டாக்குமெண்ட் லொகேஷன். இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுக்கு இது கூகுளையும் ட்ரை பண்ணிக்கலாங்க. இப்படி வரல உங்களுக்கு இந்த இது தெரியல, கூகுளில் போட்டால் கூட வந்துடும். ஸோ இதில் என்னன்னா, இந்த விபிசி சப்நெட் நீங்கள் போடும்போது 2 செக்ஷன் வரும். ஒன்று வந்து ரிசோர்சஸ், இன்னொன்று வந்து டேட்டா சோர்சஸ். டேட்டா சோர்சஸ் என்னன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். ரிசோர்சஸ் தான் நமக்கு தேவை. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சப்நெட்டோட ரிசோர்ஸ் எடுத்தாச்சு. காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நேம் ஆஃப் த ரிசோர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன். இது வந்து என்ன ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறது. இது வந்து அதுக்கான கொடுக்க வேண்டிய நேம். இது மெயின் கொடுக்கறது வந்து கரெக்டான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இதுவாக கொடுக்க தான் நல்லது. நான் மெயின்ன்றதுக்கு பதில் இது வந்து பப்ளிக்னா பப்ளிக் சப்நெட் கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம இன்டர்னலாக ரெஃபர் பண்ணுறது தான் அவுட் சைடில். இப்போ இதுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுங்க, விபிசி ஐடியில் வந்து நம்ம இதை ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த மெயினையும் ஃப்ரண்ட் எண்ட் மாற்றிடுறேன். ஸோ ஐடி ஃப்ரண்ட் அண்ட் ஐடி ரெண்டுத்தையும் மேப் பண்ணிவிட்டு அதோட ஐபியும் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஐபி. இந்த 16லேருந்து மொதல் ஒரு ஐபி. இதுமாரி நம்ம ஏதோ ஒரு ரேஞ்ச் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுமாரி சிஏடிஆரில் வந்து இது வந்து 16 சீரீஸு. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 65,000 ஐபி இருக்கும். நான் அதுலேருந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி அதில் ஒரு சப்நெட், இதுக்கு ஒரு ரேஞ்ச் வந்து 24ன்னா என்ன வரும்னா 256 ஐபி வரும். ஸோ இது ஒரு சப்நெட்டாக பிரிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் பப்ளிக்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொன்றும் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு பிளாக்கும் இது வந்து ப்ரைவேட் மாற்றிக்கலாம். 2 சீரீஸில் இது இருக்கட்டும். ப்ரைவேட். ரெண்டு கொடுத்துச்சா, 2 ஐபி கொடுத்துறேன். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ திரும்பி ரீரன் பண்ண போகிறேன். சரி, பிளான். இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் புரியுதுங்களா எடுக்கிறது? ஓகே ப்ரோ. ஓகே தான் சார். ஓகேங்க. ஸோ இப்போ விபிசி கிரியேட் பண்ணிட்டோம். 2 ப்ரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா, இதில் வந்து நம்ம அந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னாவே இன்டர்நெட் கேட்வே ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அதை நான் கிரியேட் பண்ணுறேன். ரிசோர்ஸில் இன்டர்நெட் கேட்வே அதை எடுத்துக்கிறேன். இன்டர்நெட் கேட்வேலையும் அதான் இதில் ரெஃபரன்ஸ் பண்ணுறது வந்து விபிசி ரெஃபரன்ஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஃப்ரண்ட் அண்ட் விபிசி ஃப்ரண்ட் அண்ட் விபிசி ஐடி வந்து நம்ம கொடுத்தாச்சு. அங்கேருந்து அதை எடுத்துக்கோம். இதுக்கு நேம் வந்து நான் ஜிவின்னு கொடுத்துக்கிறேன். கேட்வேன்னு கொடுக்குறேன். சரி, கேட்வேல ஐஜின்னு கொடுக்கும், இன்டர்நெட் கேட்வே.
குடுத்தாச்சு. இப்ப இது வந்து இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிடும். நீங்க நல்லா ஞாபகம் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அத இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டு அத வந்து அட்டாச்சும் பண்ணேன். அட்டாச் பண்ணதுனால, இப்ப அட்டாச்மென்ட்டும் நம்ம பார்ப்போம். அட்டாச் பண்றது வந்து இங்கேயே குடுத்து பாருங்களேன். அட்டாச்மென்ட் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா அட்டாச்மென்ட் காட்டும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கேட்வே அட்டாச்மென்ட்க்கு வந்து ஓகே. இது எடுத்துக்கிறேன். இந்த இன்டர்நெட் கேட்வே கன்டென்ட் இப்படியே குடுத்துக்கிறேன். நேம் காம்ப்ளெக்ஸ் வேர்ட் போட்டா நம்மளுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அதனால, இப்ப என்ன சொல்லுதுன்னா, இப்ப நாம இத அட்டாச் பண்ண போறோம். இதுல 2 செக்ஷன் காட்டுது. இப்ப நம்ம டாக்குமெண்ட்ல பார்த்தாவே தெரியும். ஆ இதுல ஒண்ணும் பெருசா 2 இன்டர்நெட் கேட்வே ஐடி அண்ட் விபிசி ஐடி 2 கேக்குது. ஸோ என்ன பண்றாங்கன்னா, என்ன கேக்குதுன்னா, எந்த கேட்வேவ எந்த விபிசி கூட அட்டாச் பண்றேன்னு கேக்குது. ஸோ இதுல என்ன சொல்லப் போறேன்னா, நான் கிரியேட் பண்ண இந்த கேட்வே, அந்த கேட்வேயோட நேம் என்ன? இன்டர்நெட் கேட்வே ஜிடபிள்யூ. இன்டர்நெட் கேட்வே ஜிடபிள்யூவ விபிசி ஐடி வந்து நம்ம முன்னாடி தெரிஞ்சதுதான். ஃப்ரண்ட் எண்ட். இந்த ஃப்ரண்ட் எண்ட் விபிசியோட அட்டாச் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதில் அட்டாச் கிரியேட் பண்ணது இதை அட்டாச் பண்ணுற சொல்கிறேன். ஸோ அதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன் திரும்பியும். இன்டர்நெட் கேட்வே இஸ் ஆல்ரெடி அட்டாச்ட் டு நெட்வொர்க் விபிசி ஐடி. ஃப்ரண்ட் எண்ட் இன்டர்நெட் கேட்வே. ஒரு விபிசியில் வந்து ஏற்கனவே அட்டாச் ஆகிக்குதுன்னு சொல்லுது. நம்ம கிரியேட் தான் பண்ணோம். அது ஆட்டோமேட்டிக் அட்டாச் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. நம்ம செக் பண்ணிட்டா தெரியும். இப்போ இதில் போயிட்டு சப்நெட்டில் போயிட்டு விபிசியில் போயிட்டு ஃப்ரண்ட் எண்டில் போயிட்டு விபிசி காட்ட மாட்டேன். இந்த விபிசியும் அட்டாச் ஆனது மாதிரி இல்லை. இங்கே போட்டு பார்ப்போம். Any integrate attached IGW. Provide the resource to create a VPC ப்ரோ அந்த internet. கோடுக்கு போங்க ஒரே நிமிஷம். Ah, ஐஜி ஐஜின்னு பண்ணுமா ப்ரோ? இல்ல ஐஜி டபிள்யூன்னு போட்டுருக்கீங்க அதுவா? இது சொல்றீங்களா இந்த இடமா? அது எனக்கு புரியல. அங்க ஃப்ரண்ட் அண்ட் ஐஜின்னு கொடுத்துருக்கீங்க. இங்க ஐஜி டபிள்யூன்னு கொடுத்துருக்கீங்க. ஆஹ், இல்ல இப்ப தோ இன்டர்நெட் கேட்வே இங்க இருக்கு. இத வந்து இங்க இன்டர்நெட்ல கொடுக்குறோம். இந்த நேம் வந்து நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஓ அது என்னன்னாலும் தரலாமா? அதே என்ன வேணா கொடுத்துக்கலாம். இந்த நேமுக்கு எந்த மீனிங்குமே கிடையாது. இதுக்குலாம் இல்ல மீனிங். அங்க ஒண்ணு ஃப்ரண்ட் அண்ட் ஐஜின்னு வச்சிருக்கீங்களா? அப்புறம் இங்க ஐஜி டபிள்யூன்னு வச்சிருக்கீங்களா? இது வந்து எது நம்ம ஓகே. ஐஜிடபிள்யூ ஏன்னு வேணா கொடுத்துக்கலாம். ஐஜிடபிள்யூ அட்டாச்மெண்ட்ன்ற மாதிரி. அது இன்டர்நெட் கேட்வே So, அட்டாச். இது வந்து அட்டாச்மெண்டோட நேமா அது ஆ இங்க கொடுக்கறது? ஆமா. இது என்னன்னா, நம்ம அது இதுலயே நம்ம பண்ணும்போது பார்ப்போம். என்ன பண்ணோம்னா, இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்பி அத ரைட் கிளிக் பண்ணி அட்டாச் டூ விபிசின்னு ஒண்ணு பண்ணோம். அட்டாச் டூ ஆமா. விபிசின்னு சொல்லி பண்ணோம். ஸோ ம். அதே இத இங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் கேட்வே நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அத வந்து அட்டாச் பண்ணணும். அந்த இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த இன்டர்நெட் கேட்வே அட்டாச்மென்ட் போட்டேன். மேபி இப்ப அது இல்லையான்றது தெரியல. கான்ஃபிகரேஷன் டைம் அவுட்.
இது ஒண்ணும் பெருசா இதுல ஒண்ணும் பெரிய இது இருக்காது. ஆனா இதுல என்ன சொல்லுதுன்னா, இந்த ஐஜிடபிள்யூ இந்த இன்டர்நெட் கேட் இது ஆல்ரெடி அட்டாச் டு த விபிசின்னு. இது எந்த விபிசின்னு பார்த்தா நமக்கு ஐடியா கிடைக்கும். எந்த விபிசி? வி விபிசியோட அட்டாச் ஆயிடுச்சுன்னே சொல்லுது. அதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏற்கனவே அட்டாச் ஆயிடுச்சு. எனக்கு மேபி அது கிரியேட் பண்ணும்போதே அட்டாச் பண்ற அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துடுச்சா என்னமோன்னு தெரியல. நம்ம இங்கேயே நம்ம கிரியேட் பண்ணும்போதே அந்த அட்டாச் இந்த இந்த ஸ்டேஜில் அது முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ இது அவுடேட்டடாக இருக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கலாம். நம்ம அது ஃபர்தராக மூவ் பண்ணும்போதே தெரியும். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை எடுத்துக்கிட்டு இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இதில் வந்து இந்த ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷன் மாதிரி கான்செப்டே கிடையாது டெராஃபார்மில். இப்போ இப்போ ஒரு விஷயம் வருது, தப்பாகுது, அதை வந்து இக்னோர் பண்ணு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இக்னோர் வரல. டெராஃபார்ம் ரிசோர்ஸ் இக்னோர் எரர். இக்னோர் சேஞ்சஸ் தான் இருக்கு. இக்னோர் எரர் வராதுன்னு நினைக்கிறேன். yeah, ஆமா. அது இப்போதைக்கு இது வரைக்கும் அது கிடையாது. அந்த அந்த ஃபார்மேட்டே கிடையாது டெராஃபார்ம்ல. பட் அது ஒரு நல்ல தான். ஏன்னா இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா அதோட சப்சிக்வெண்ட் கிரியேஷன்ஸ் வந்து வேற மாதிரி எரர் கொடுத்துரும். ஸோ அதனால இப்போ இது வரைக்கும் இருக்கட்டும். இது வரைக்கும் ரன் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம கிரியேட் பண்ணது ஒரு ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணணும். அதை நம்ம பார்த்துருவோம். ஏடபிள்யூஎஸ் ரவுட். ரிசோர்ஸில் வந்து ஏடபிள்யூஎஸ் ரவுட் டேபிள். ரவுட்டிங் டேபிளில் போயிட்டு போடுறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நேம் ரவுட்டிங் டேபிளுக்கு. இது வந்து விபிசி ஐடி. விபிசி ஐடி நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணது தான். அது வந்து ஃப்ரண்ட் எண்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம். இதுக்கு வந்து இப்போ ரவுட் டேபிள் வந்து என்ன கொடுக்குறோன்னா, எனக்கு ஏற்கனவே இருக்கும் டிஃபால்ட் ரவுட் டேபிள் இருக்கும். ஸோ அதனால் 0.0.0/0ன்னு வந்தால் எனக்கு இன்டர்நெட் கேட்வேயோட இது எந்த இன்டர்நெட் கேட்வே இங்கே நம்ம கிரியேட் பண்ணது வந்து ஜிடபிள்யூ அந்த இன்டர்நெட் கேட்வே வழியாக போகும்னு சொல்லிட்டேன். எனக்கு இந்த ஐபி வெர்ஷன் 6 தேவையில்ல, அதை எடுத்துறேன். ஸோ இப்போ என்ன சொல்றேன்னா, ஒரு இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் இந்த கேட்வே கூட அட்டாச் பண்ணி இந்த ரவுட்டிங் டேபிள் ஒன்று நம்ம ஞாபகம் இருக்குல்ல, ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்து இன்டர்நெட் கேட்வே வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம். அதே கான்செப்ட் தான். இன்டர்நெட் கேட்வே ஐடியில் வந்து இன்டர்நெட் கேட்வே நம்ம போட்டுட்டோம். இப்போ இது கிரியேட் ஆகிடும். இப்போ இதை என்ன பண்ணணும், அசோசியேட் பண்ணோம். அந்த ரவுட்டிங் டேபிளை வந்து அசோசியேட் பண்ணோம். அசோசியேட்டுக்கும் இதுக்கு ஒரு மாடியூல் இருக்கும். அந்த அசோசியேட்ஸ்க்கு வந்து இந்த ரவுட்டிங் டேபிள் அசோசியேஷன் இதில் இதில் போயிட்டு திரும்பி எடுத்துப்போம். விட்டுட்டு இது அசோசியேஷன் வந்து சப்நெட் ஐடி. எந்த சப்நெட்டுக்கு நான் அசோசியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இங்கே கிரியேட் பண்ணது ப்ரைவேட் சப்நெட்டு. இந்த ப்ரைவேட் சப்நெட்டுக்கு வந்து அசோசியேட் பண்ண விரும்புகிறேன். சரி, ப்ரைவேட்டில் பப்ளிக். இந்த பப்ளிக் சப்நெட்டுக்கு வந்து அசோசியேட் பண்ண விரும்புகிறேன். ஸோ இதில் போயிட்டு பப்ளிக் சப்நெட் ஐடி, ரவுட்டிங் டேபிள் ஐடி. எந்த ரவுட்டிங் டேபிளில் பண்ண போகிறோம்? இப்போ மேலே கிரியேட் பண்ணுற இந்த ஆர்டின்னு கொடுத்துக்கிறேன் ரவுட்டிங் டேபிள்னு. இந்த ரவுட் டேபிளுக்கு நான் அசோசியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆர்டி ஆர்டி இதுக்கு ஏதாவது நேம். இப்போ இது இது வந்து அசோசியேஷன் தான். இதுக்கு எதுவும் நேம் தேவையில்லை. இது ஆர்டின் வந்து ஃப்ரண்ட் எண்ட் போடுங்க. அப்படி. ஸோ ஒரு ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணுறேன், அதையும் அசோசியேட் பண்ணுறேன். பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், நாம் என்னென்ன பார்த்தோமோ அதை தான் இப்போ மேனுவலாக பண்ணுறோம். வேற ஒன்றும் இல்லை. அங்கே என்னென்ன பார்த்தோமோ அதை தான் மேனுவலாக பண்ணி இப்போ அசோசியேட் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ரவுட்டிங் டேபிள் போயிட்டு விபிசியில் போயிட்டு இங்கே சப்நெட்ஸில் போயிட்டு
ரவுட்டிங் டேபிள் ஃப்ரண்ட் அண்ட் பப்ளிக்ல போயிட்டு இது கிளிக் பண்ணா இதுல ரவுட்டிங் டேபிள் இருக்கும். இன்னும் நல்லது ஃப்ரெஷ். ஓகே, இப்போ வந்துடுச்சு. ரவுட்டிங் டேபிள் வந்து இப்போ 00 வந்து அசோசியேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணால் அதுக்கு இன்டர்நெட் ஒர்க் ஆகும். அது வேணால் செக் பண்ணால் பண்ணலாம். நம்ம அநேகமாக இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணுவோம். ப்ரைவேட்டை வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோமோ இதே கூட நம்ம நாளைக்கு அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். புது அக்கௌண்ட்டு அது இப்போ ஒரு எரர் வரும். அதை நம்ம அதை ட்ரிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுவோம். அது கொஞ்சம் ஈஸியாக, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதை அடுத்து நாளைக்கு கன்டினியூ பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா இப்போ டைம் முடிய போகுது, ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். நிறைய பார்த்த மாதிரி இருக்குங்களா? ஓகேவா இதில் டாபிக்ஸு இப்போ பார்த்த வரைக்கும்? ஏதான் ப்ரோ. ஓகே தான். ஓகேங்க. ஸோ டெவ் யூபிசி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பப்ளிக்காகவே சூஸ் பண்ணிச்சு. ஐபி அட்ரஸ் எனேபிள் பண்ணுறோம். Web3 connect. ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அதுதாங்க. இப்போ நான் அந்த ஃப்ளோவில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இது கிரியேட் பண்ணி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட்டை இன்னொன்று போட போகிறோம். என்ன பண்ணால் அடுத்து ப்ரைவேட்டும் போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணுறதையும் காமிக்கிறேன். இல்லை அது மேபி அது நாளைக்கு முடிஞ்சால் பார்ப்போம். இந்த ப்ரைவேட் முடிச்சுட்டு நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துக்கலாங்க.